பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய காலங்களை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு விசேடமாக ஒரு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் மகத்தான அருள் மிகுந்த மாதமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் பெண்கள் அந்த காலத்திலே சிறப்புக்குரியவர்களாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, நோன்பு காலங்களிலே வீணான வார்த்தைகளை, வீணான பேச்சுக்களை, பாவமான காரியங்களை அல்லது வீணான காட்சிகளை நாங்கள் பார்த்து நேர காலங்களை கழிக்காமல் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய, அல்லாஹ்வுடைய மகத்தான மக்ஃபிரத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் நோன்பு நோட்கின்ற போது அதனுடைய கூலியை சம்பூர்ணமாக நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். பெண்களை பொறுத்தவரையிலே இந்த ரமலானுடைய காலங்களிலே அவர்கள் அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நோன்போடு இருந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை பராமரித்து கொண்டு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய வெட்டிகளை செய்து கொண்டு அல்லாஹுக்கு திக்ரி செய்தவர்களாகவும் அதிகமான நேரங்களை குர்ஆனை ஓதக்கூடிய பெண்களாகவும் எங்களை மாற்றிக்கொள்வது ஒவ்வொரு பெண்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. நோன்பு திறப்பதற்காக பெண்கள் உணவு தயாரிக்கிறார்கள். நோன்பு பிடிப்பதற்காக சஹர் நேரங்களை ஹயாத்தாக்குவதற்காக, உயிர்ப்பிப்பதற்காக அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக நோன்புக்குரிய உணவுகளை தயாரிக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் அளப்பரிய நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள். ஏனெனில் யாரேனும் ஒருவர் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் அதற்குரிய கூலியை சம்பூர்ணமாக அந்த நோன்பு திறக்கக்கூடியவர் எந்த கூலியை அடைந்து கொள்கிறார்களோ அதே கூலியை அந்த நோன்பு திறக்க வைப்பவரும் அடைந்து கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொன்மொழிகளை நாங்கள் கேட்கின்றோம். ஆகவேதான் பெண்களாகிய நாம் வீணான காட்சிகளை சீரியல்களிலோ அல்லது படம் பார்ப்பதிலோ அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற காரியங்களிலே நோண்டி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அந்த நாட்களை உயிர் உள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலே அதிகமான நன்மைகளை நாமும் செய்ய வேண்டும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முடியுமான வரையிலே திக்ர்களோடு குர்ஆனை ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் குர்ஆனை படித்து அதனுடைய பலாபலன்களை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் குர்ஆனிலே இருக்கக்கூடியவைகள் என்ன எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்பதை ஆராய்ந்து அதன் பிரகாரம் வாழ்வதற்கும் நாம் எம்மை பழகிக்கொள்வோமாக இருந்தால் இந்த ரமலானின் மூலமாக நாம் அடைந்து கொள்கின்ற பாக்கியங்கள் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஆகவே தான் எங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமலானை சங்கையாக கழிப்பதற்கும் அதிலே அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதிலே அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கும் நாம் நல்வழிகளை காட்ட வேண்டும். நேரத்துக்கு தொழுவது, நேரத்துக்கு குர்ஆனை பாராயணம் செய்வது, அதிலே இருந்து நன்மைகளை அடைந்து கொள்வது, மாதவிடாய் காலங்களிலே நோன்பை விட்டுவிட்டு நோன்பு எதை எதிர்பார்க்கிறதோ அந்த அமல்களை அதன் மூலமாக செய்ய முடியும். நோன்பை விட்டுவிடலாம், தொழுகையை விட்டுவிடலாம். ஆனால் நோன்பையும் விட்டுவிட்டோம், தொழுகையும் விட்டுவிட்டோம் என்று ஒதுங்கி நிற்காமல் முடியுமான வரையிலே திக்ர்களோடு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு எங்களுடைய கால நேரங்களை கழிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நாமும் உருவாக்கி கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுத்து அதனுடைய பாக்கியத்தையும் நன்மையையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல சகோதரிகளாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.